தமிழ் டெக் இன்ஃப்ரா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் VMware வர்ச்சுவலைசேஷன். இப்ப இருக்கிற டேட்டா சென்டர்கள், கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாத்துக்கும் இதுதான் முதுகெலும்புனே சொல்லலாம். சோ அத பத்தி ஒரு டீப் டைவ் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இப்போ லேட்டஸ்டா வந்திருக்க vSphere 9ல அப்படி என்னதான் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருந்தாலோ இல்ல டெக்னாலஜில ஆர்வம் இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு பிசிக்கல் மெஷின், ஆனா அதுல பல ஆபரேட்டிங் சிஸ்டம்ஸை ரன் பண்ண முடிஞ்சா, அதுவும் எந்த ஒரு செகண்ட் கூட டவுன் டைம் இல்லாம உங்க அப்ளிகேஷன்ஸை ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு அப்படியே லைவா மாத்த முடிஞ்சா, இதெல்லாம் ஒரே இடத்துல இருந்து பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும்? இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணலாம், ஆனா இதுதான் VMwareோட பவர். இது எப்படி நடக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இப்ப நாம ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இந்த மொத்த டெக்னாலஜிக்கும் ஃபவுண்டேஷனா இருக்கிற சில முக்கியமான கான்செப்ட்ஸை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் VMwareோட உண்மையான பவர் என்ன நமக்கு புரியும். அப்போ வர்ச்சுவலைசேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. நம்ம கிட்ட ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பிசிக்கல் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட CPU, மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்னு எல்லா வளங்களையும் எடுத்து அதை சின்ன சின்ன வர்ச்சுவல் மெஷின்களா பிரிக்கிறது தான் இந்த வேலை. கரெக்டா சொல்லணும்னா, ஒரு பெரிய கேக் வாங்கி அதை பல துண்டுகளா வெட்டி எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி தான். ஒரே ஒரு பெரிய கம்ப்யூட்டரை பல தனித்தனி சின்ன கம்ப்யூட்டரா மாத்தி யூஸ் பண்றது. சரி, இந்த விர்ச்சுவல் மெஷின்களை எல்லாம் யாரு உருவாக்குறது, யாரு மேனேஜ் பண்றது? அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இருக்கு. அதோட பேரு தான் ஹைப்பர்வைசர். இது ஒரு கம்பெனி மேனேஜர் மாதிரி எல்லா டீமுக்கு தேவையான ரிசோர்ஸை பிரிச்சு கொடுத்து யாரும் யார் வேலையிலும் தலையிடாம பாத்துக்கிற மாதிரி இந்த ஹைப்பர்வைசர் தான் பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நேரடியா உட்கார்ந்து ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் தேவையான வளங்களை ஒதுக்கி ஒன்னோட ஒன்னு மோதிக்காம தனித்தனியா வேலை செய்ய வைக்குது. இந்த ஹைப்பர்வைசர்லயே 2 வகை இருக்கு, டைப் 1, டைப் 2. டைப் 2 நம்ம லேப்டாப்ல இருக்கிற விண்டோஸ் இல்லைன்னா மேக் OS மாலையே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சின்னதா டெஸ்ட் பண்றதுக்கு, கத்துக்கிறதுக்கு இது ஓகே. ஆனா டைப் 1 ஹைப்பர்வைசர் அப்படி இல்ல. அதுக்கு எந்த OSம் தேவையில்லை, நேரா சர்வரோட ஹார்ட்வேர்லயே இன்ஸ்டால் ஆயிடும். இதனால பெர்ஃபார்மன்ஸ் சும்மா பிச்சுக்கும். VMware ESXi ஒரு டைப் 1 ஹைப்பர்வைசர். அதனாலதான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இதைத்தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சு. சரி, இந்த தனித்தனி பாகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து VMware vSphereல எப்படி ஒரு முழு டேட்டா சென்டரையோ உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். VMware ஆர்கிடெக்சரை ரொம்ப சிம்பிளா 3 லேயரா பிரிக்கலாம். முதல் லேயர் வர்ச்சுவலைசேஷன் லேயர். இதுக்குள்ளதான் VM கெர்னல்னு ஒன்னு இருக்கு. ரெண்டாவது லேயர்ல நாம உருவாக்குன வர்ச்சுவல் மிஷின்ஸ், அதோட தனி OS அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இயங்கும். மூணாவது லேயர் வர்ச்சுவல் நெட்வொர்க்கிங். பேரு சொல்ற மாதிரியே எல்லா நெட்வொர்க் கம்யூனிகேஷனையும் இதுதான் பாத்துக்கும். இதுல நாம முதல்ல சொன்னோமே, அந்த VM கர்னல், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் இந்த மொத்த சிஸ்டத்தோட மூளை. இதுதான் VMwareோட ஸ்பெஷல் கர்னல். ஹார்ட்வேர் ரிசோர்ஸை டைரக்டா மேனேஜ் பண்றது, செக்யூரிட்டி பாலிசிஸை அப்ளை பண்றதுன்னு எல்லா முக்கிய வேலையும் இதுதான் பாத்துக்கும். சரி, தேரி எல்லாம் போதும், இப்ப விஷயத்துக்கு வருவோம். VMware பெரிய பெரிய கம்பெனிஸ் ஏன் அவ்வளோ நம்புறாங்க? அதுல இருக்கிற பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன? அது பிசினஸ்ல எப்படி ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. VMware கிட்ட சில சூப்பர் பவர்ஸ் இருக்கு. முதல்ல vMotion. இதை வச்சு ஒரு VM ஓடிக்கிட்டு இருக்கும் போதே 0 டவுன் டைம்ல அப்படியே ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வருக்கு தூக்கி மாத்திடலாம். அடுத்து DRS. இது ஒரு ஸ்மார்ட் டிராஃபிக் போலீஸ் மாதிரி. எந்த சர்வர்ல வேலை அதிகமா இருக்கு, எதுல கம்மியா இருக்குன்னு பார்த்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க்லோட பேலன்ஸ் பண்ணிடும். அப்புறம் ஹை அவைலபிலிட்டி. சப்போஸ் ஒரு சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கவலையே வேண்டாம், அதுல இருந்த VMகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு சர்வர்ல ரீஸ்டார்ட் ஆகிடும். கடைசியா ஃபால்ட் டாலரன்ஸ். இது ரொம்ப கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஒரு சர்வர் ஃபெயில் ஆனாலும் ஒரு செகண்ட் கூட உங்க அப்ளிகேஷன் நிக்காது, அப்படியே கண்டினியூஸா ஓடும். சரி, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால ஒரு பிசினஸ்க்கு என்ன லாபம்? யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனியோட சர்வீஸ் எப்பவுமே கஸ்டமர்ஸ்க்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். திடீர் ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நடந்தா கூட அவங்க பிசினஸ் நிக்காது, தொடர்ந்து இயங்கும். இதுக்கு பேர் தான் பிசினஸ் கண்டினியூட்டி. VMware இதை தான் கேரண்டி பண்ணுது. ஓகே, இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் இருக்கு, ஆனா செக்யூரிட்டி அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதுக்கான சில பெஸ்ட் பிராக்டிசஸை இப்ப பார்க்கலாம். நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க சில சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான வழிகள் இருக்கு. 1, ESXi ஹோஸ்ட் VMகள் எல்லாத்தையும் ரெகுலரா அப்டேட் பண்ணணும். 2, தேவையில்லாத விர்ச்சுவல் ஹார்ட்வேர் எதுவா இருந்தாலும் டிசேபிள் பண்ணிடுங்க. 3, VM ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்றது ஒரு நல்ல பழக்கம். 4, சென்ட்ரலைஸ்ட் டூல்ஸ் வச்சு எல்லா ஆக்டிவிட்டியும் மானிட்டர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம VMwareக்குள்ளேயே மெமரி ஹார்டனிங் மாதிரி நிறைய பில்ட் இன் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்கு. சரி,
இப்ப நாம ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. VMwareோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதோட லேட்டஸ்ட் வெர்ஷனான vSphere 9ல என்னென்ன கேம் சேஞ்சிங் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க ரெடியா? 960 vCPUs யோசிச்சு பாருங்க, இது சும்மா இல்ல, இதுக்கு பேரு தான் மான்ஸ்டர் VMs, அதாவது ராட்சச வர்ச்சுவல் மெஷின்ஸ். இப்போ அம்ச பெரிய ஒர்க்லோட்ஸை ஒரே ஒரு VMல ரன் பண்ண முடியும். முன்னாடி பல சர்வர் தேவைப்பட்ட ஒரு வேலைக்கு இப்போ ஒரே ஒரு VM போதும். பெரிய டேட்டாபேஸ், டேட்டா சயின்ஸ் ஒர்க்லோட்ஸ்க்கெல்லாம் இது ஒரு வரம். AI மெஷின் லேர்னிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய குட் நியூஸ். முன்னாடி எல்லாம் GPU யூஸ் பண்ற ஒரு VM-ஐ லைவா மைக்ரேட் பண்ணவே முடியாது. மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த VM-ஐ ஷட் டவுன் பண்ணியே ஆகணும். ஆனா இப்போ ஜீரோ டவுன் டைம்ல GPU யூஸ் பண்ற VMகளையும் vMotion பண்ணலாம். இது உண்மையிலே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அடுத்தது நெட்வொர்க்கிங்ல ஒரு சூப்பரான அப்டேட். இப்போ vCenterக்குள்ளேயே நாம நேட்டிவா VPC, அதாவது வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்ஸை உருவாக்கிக்கலாம். இது எப்படின்னா, ஒரு பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல ஒவ்வொரு டீமுக்கும் அவங்களுக்கான ஒரு தனி செக்யூரான இடத்தை கட்டி தர்ற மாதிரி. இதனால நெட்வொர்க்கிங் ரொம்ப சிம்பிள் ஆகிடுது. டெவலப்பர்ஸ் அவங்களுக்கு வேண்டிய நெட்வொர்க் செட்டப்பை ஈஸியா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ்ல ஒரு புரட்சியே நடந்திருக்குன்னு சொல்லலாம். VSAI எக்ஸ்பிரஸ் ஸ்டோரேஜ் ஆர்கிடெக்சர், அதாவது ESA. இதனால பர்ஃபார்மன்ஸ் 2ல இருந்து 5 மடங்கு வரைக்கும் அதிகமாகுது. யோசிச்சு பாருங்க, உங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மின்னல் வேகத்துல வேலை செய்யும். அது மட்டும் இல்லாம டேட்டா கம்ப்ரஷனும் இன்னும் ஸ்மார்ட்டா திறமையா வேலை செய்யுது. நம்ம DRS இப்போ இன்னும் ஸ்மார்ட் ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு AI மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா AI மெஷின் லேர்னிங் மாதிரி புது ஒர்க்லோட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ரிசோர்ஸை ரொம்ப துல்லியமா பிரிச்சு கொடுக்கும். இது மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்க்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டது. இப்ப இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா, பழைய VMகளையும் புதுசா வர்ற கூபர்நெட்டிஸ் கண்டெய்னர்ஸ்லயும் ஒன்னா மேனேஜ் பண்றது தான். vSphere 9 இதை ரொம்ப ஈஸியாக்குது. இப்போ VMware Tanzuவோட இன்டெகிரேஷன் இன்னும் ஆழமா இருக்கு. அதனால நீங்க பழைய டெக்னாலஜியையும் புது டெக்னாலஜியையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப சுலபமா மேனேஜ் பண்ணலாம். இந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்க்கும்போது மனசுல ஒரு கேள்வி வருது. பிரைவேட் கிளவுடோட ஃபியூச்சர் இதுதானா? AI, கண்டெய்னர்ஸ், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றதன் மூலமா vSphere 9 அந்த வழியை தான் நமக்கு காட்டுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, VMware மற்றும் vSphere 9 பத்தின இந்த டீப் டைவ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க கேள்விகள், கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டெக் இன்ஃப்ரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்த விளக்கம் போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த ஒரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.